Please subscribe Sadhguru Sai Creations. நமக்குள்ள ஒரு ஆற்றல் பேராற்றலாக மாற வேண்டும். சக்தி மகாசக்தியாக மாற வேண்டும். நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி பார்க்கணும். அப்படி தான் நம்மளுடைய எனர்ஜியை நமக்குள்ளே ட்விஸ்ட் ஆக்கணும், ட்விஸ்டர் ஆக்கணும். கஸ்தூரின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, அந்த இடத்துல பணவரவு, லட்சுமி கடாட்சம், அப்போ தடைகள் இல்லாத ஒரு வரத்து அந்த கஸ்தூரிக்கு உண்டு. ஒரு நிமிஷ பிரச்சனையால் இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சு போயிட்டே இருக்குது. அந்த ஒரு நிமிஷம் கோபம், ஒரு நிமிஷம் சிந்தனை, அது மட்டும் இல்லை ஹெல்த்துக்கு நல்லது, வெல்த்துக்கு நல்லது. அங்கே உட்காந்துருக்க வீடே மாறும், வாஸ்துக்குள்ளமே மாறும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. என்ன பரிகாரம்னு கேட்டிங்கனாக்கா, வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள். வீட்டிலலாம் ஆஃபீஸ்லலாம் சிரித்து பேசிட்டு வரேன் சார், வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வச்சாலே என் மைண்டு இறுகிறது. இல்லைனா லேடிஸும் அதே சொல்கிறாங்க, ஜென்ஸும் அதே சொல்கிறாங்க. பிள்ளைங்களும் பார்த்திங்கனாக்கா வெளியில் இருக்கும்போது எனக்கு நல்லா இருக்குது, வீட்டுக்குள்ளே வந்தால் எனக்கு உம்முன்னு ஆகிடுது, படிக்க முடியல, எனக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுதான் இந்த பிளாக் எனர்ஜி. அதுக்கு நான் பிளாக் மேஜிக் வச்சுட்டாங்கன்னு சொல்ல வரல. எனர்ஜி வந்து பிளாக்காக இருக்கும், இல்லைன்னா பிளாக்காக இருக்கும். ஸோ ஏன்னா பிரெயின் இஸ் இந்த டவர் மாதிரி, இந்த D20 ஏரியா. வீட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி, வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தோட எனர்ஜி, அதுக்கப்புறம் நம்மளோடைய எனர்ஜியே இருந்து நம்மளுடைய தாட்டே பார்த்திங்கன்னா இந்த செவுத்துல சொல்லுவாங்க இல்லையா, வந்து பகலில் வந்து அக்கம் பக்கம் பார்த்து பேசணும், நைட் அதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன, செவுத்துக்கும் காது உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில். இப்போது நம்மளுடைய எனர்ஜியை எப்படி மாற்றுறது? ஸோ பஞ்சபூதத்தில் நீர் வழியாக நம்ம வந்து விளக்கு போகிற மாதிரி சொல்லியிருக்கோம், போக போகிற விஷயம் சொல்லியிருக்கோம். இந்த நீர் தத்துவம் இருக்குது பார்த்திங்களா, சொல்லுவாங்க இல்லையா, இந்த வாஸ்து குளத்தில் இந்த சைடில் ஃபிஷ் டேங்க் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த சைடில் வந்து தண்ணி வச்சா நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம தண்ணியில் போடக்கூடிய மூலிகைகள், அதில் போட்டு இந்த ஹாலில் வச்சாலே போதும். ஒரு டேபிளில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுடைய செல்ஃபில் வச்சுக்கோங்க, படிக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. எங்கே வச்சாலும் நமக்குள்ள ஒரு ஆற்றல் பேராற்றலாக மாற வேண்டும், சக்தி மகாசக்தியாக மாற வேண்டும். ஸோ என்ன அலைகளை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சொல்லுவாங்களே, கண் பார்க்க எல்லாம் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி பார்க்கணும். அப்படி தான் நம்மளுடைய எனர்ஜியை நமக்குள்ளே ட்விஸ்ட் ஆக்கணும், ட்விஸ்டர் ஆக்கணும். ஸோ ட்விஸ்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியை அதிகமாக்கக்கூடிய ஒரு சக்தி தான் நம்ம ட்விஸ்டர். ட்விஸ்ட் பண்ணுறது திருவருது, அது திருவி ரொட்டேட் ஆகி ஃபேனாக சுற்றுறது பார்த்திங்கன்னா அதான் ட்விஸ்டர். ஸோ இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம ஒரு தண்ணியில் கஸ்தூரி மஞ்சளுக்கு இணையான எந்த ஒரு சக்தியும் கிடையாது. கஸ்தூரி மஞ்சளுக்கே வந்து பார்த்திங்கன்னா டர்மரிக், அது அந்தளவுக்கு சக்தி, கிருமிநாசினி எல்லாமே. ஆனால் கஸ்தூரி மஞ்சளுக்குன்னு ஒரு இது, கஸ்தூரின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, அந்த இடத்துல பணவரவு, லட்சுமி கடாட்சம், அப்போ தடைகள் இல்லாத ஒரு வரத்து அந்த கஸ்தூரிக்கு உண்டு. ஸோ அப்போ கஸ்தூரி மஞ்சள் வந்து அவ்வளோ நல்லது. அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு கிளாஸ் எப்படியுமே டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால் கிளாஸ் அது உடையாமல் பார்த்துக்கிறது உங்களோட விஷயம். இல்லையா, எனக்கு மெட்டல்லே வைக்கணும்னா காப்பர், நீங்கள் காப்பர் இல்லைன்னா கிளாஸ் இல்லைன்னா பீங்கான் இந்த மாதிரி வைக்கலாம். உடையாமல் பார்த்து அதை உடஞ்சி அதை அபசரம் நீங்கள் பார்க்க வேணாம், பத்திரமா வைக்க வேண்டியது உங்களுடைய கவனத்தில் இருக்குது. ஸோ அதில் ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள், 3 ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் கொஞ்சம், அவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் போட்டு வச்சு பாருங்களேன், வீடோடைய மனம் ஒன்றாக இருக்கும், நன்றாக இருக்கும். ஒன்றாகனா ஃப்ரீக்வன்சி ஒருநிலைப்படுத்தி இருக்கும். சிந்தனை சிதறுபடாது. சொல்லுவாங்களே, எனக்கு எல்லோரும் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் எனக்கு நல்ல சிந்தனையே பிறக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் வீட்டுக்குள்ளே போனாலப்பா நான் கோயிலுக்கு போயிடுறேன்ப்பா, இல்லைன்னா சில பேர் ரூம் போட்டுலாம் உட்காந்து யோசிப்பாங்க, வீட்டில் எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு. காரணம் வீட்டில் பிரச்சனை கிடையாது, காற்றலைகளில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஃபீல்டில் உள்ள பிரச்சனைகள். அதை நம்ம சுவாசிக்கும் பொழுதும், பார்க்கும் பொழுதும், ரிசீவ் பண்ணும் பொழுதும் ஹை வோல்டேஜ் இருந்துச்சுனாலும் இந்த பிரச்சனை, லோ வோல்டேஜ்னாலும் இந்த பிரச்சனை, இல்லை ஜிக்ஸாக்கான ஓட்டம் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஏன்னா என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிடும் ஒய்ஃபுக்கிட்ட, ஒய்ஃப் என்ன பேசணும் தெரியாமல் ஹஸ்பண்ட் கிட்ட, சண்டைங்க குழந்தைங்களுக்குள்ளே ஒரு பாசமே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் கிரக அமைப்புன்னு சொல்லலாம், இல்லைன்னா கிரக அமைப்பு நம்மளுடைய பூமியோட இயக்கம்னு சொல்லலாம். ஸோ எதுன்னு தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் நம்ம டிவைசஸ்லாம் இப்போ இல்லை, நம்ம மூளை தான் டிவைஸ். அதனால தான் மூளையே மூலதனம். அந்த மூளையை தனமாக மாற்ற வேண்டும். மூளையை யூஸ் பண்ணி தனம் வரவு. ஸோ அதான் மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃப்ரீக்வன்சி மாதிரி எல்லாத்தையும் இழுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான டெக்னிக் தான் இந்த விஷயம். இப்போது என்ன பண்ணணும், கஸ்தூரி மஞ்சள் போட்டிருக்கோம், 3 ஜாதிக்காய் உள்ளே போட்டிருக்கோம், பச்சை கற்பூரம் போடும். இது அழகாக ஒரு பவுலில் வச்சுருங்க போதும். இதோட ஃப்ரீக்வன்சி ஒரு டிஷான்டன மாதிரி செயல்பட்டு அதோட ரொட்டேஷன் கூடவே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வீடு வாஸ்து கோளாறுகள் இருக்காது. ஜியோபதி ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா சமப்படுத்தப்படும், பேலன்ஸ். ஸோ அப்போது என்னாகும், எண்ணம் பேலன்ஸ் ஆகும். கோவமே பட்டாலும் ஏன் நம்ம கோவப்படணும், இப்போ அமைதியாக இருந்துடும். கோவம் தான் உங்களுக்கு இன்றைக்கி பல பிரச்சனைக்கு காரணம். அவசரப்பட்டேன், ஒரு நிமிஷ பிரச்சனையால்
இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சு போயிட்டே இருக்குது. அந்த ஒரு நிமிஷம் கோபம், ஒரு நிமிஷம் சிந்தனை, இது நான் மட்டும் கொஞ்சம் தடுமாறாமல் இருந்துச்சுனாக்கா என் வாழ்க்கையை நல்லா இருந்திருக்கணும். கொஞ்சம் தடுமாறிட்டேன், கொஞ்சம் அவசரப்பட்டேன். இந்த அவசரம் இருக்குமில்ல, அந்த அகத்தில் தீ புத்தியில் தீ, இதை தான் சிம் பண்ணும். அடுப்பு மாதிரி சிம் பண்ணிடணும். சிம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் தான் நம்ம முன்னோர்கள் அழகாக சொன்னாங்க. பல பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்க. கோயிலுக்கு போகிறது, மெடிடேஷன் பண்ணுறது, சூனியமுத்திரா போடுறது. இந்த சூனியமுத்திராவும் ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த மூளையே மூலதனம்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த சூனியமுத்திரா வந்து பார்த்திங்கன்னா நடுவரில் அழகாக போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தாலே போதும், நம்ம பாடியோட ஃப்ரீக்குவன்சியே பாசிட்டிவ்க்கு போகும். அது மட்டும் இல்லை, ஹெல்த்துக்கு நல்லது, வெல்த்துக்கு நல்லது. அங்கே உட்காந்துருக்க வீடே மாறும், வாஸ்துக்குள்ளமே மாறும். அதனால சூனியமுத்திரா தி பெஸ்ட்டு. அதோடைய அதேமாதிரி ஃப்ரீக்குவன்சி தான் இந்த இது. நம்ம அப்பப்போ பண்ணுறோம், அது எப்பயும் பண்ணும். அப்போ என்ன பண்ணுறோம், வாரம் ஒரு தடவை இந்த ஜாதிக்காயை மட்டும் நம்ம என்ன கழுவி வச்சுக்கலாம். தண்ணியை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், செடிகளுக்கு ஊற்றிடுங்க, சாக்கடையில் ஊற்றிடாதீங்க. ஸோ ஜாதிக்காய் வந்து அது கூட நம்ம வந்து ஒரு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி வித்தியாசமான இது போயிடுச்சுங்க பட்சத்தில் நீங்கள் அதை தூக்கி போட்டு புதுசாக வச்சுக்கலாம். ஸோ ஜாதிக்காய் நம்ம வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம். தண்ணியை மட்டும் மாற்றிட்டே வாங்க. ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை இதை மாற்றிட்டே வந்தால் போதும். இது வியாபார ஸ்தலங்களுக்கும் சூப்பர். நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, இல்லைனா ஒரு ஸ்டோர் வச்சுருக்கீங்க, இல்லைனா ஏதோ ஒரு முக்கியமான கடை வச்சுருக்கீங்க, அந்த டீ கடை வச்சுருக்கீங்க, எப்படி ஒரு தண்ணியில் லெமன் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுவே சூப்பர். இது ரொம்ப ரொம்ப சூப்பர். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் கஸ்தூரி மஞ்சள் தான் ரொம்ப டாப்பாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதிக்காய் ரொம்ப டாப்பாக வேலை செய்யும். கஸ்தூரி மஞ்சள் அந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், காற்றோட கலந்து கொடுக்கும். அப்போது மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ எண்ணமும் அதே தான், வண்ணமாக மாறும். அப்போ என்னாகும், சண்டை போடணுன்றது இருக்கும், அதாவது போட்டோன்னு மேஜிக் மேலே, அதாவது அதில் தெளிவு இருக்கும், நியாயமான ஒரு விஷயம் இருக்கும். அது போய் ஒரு பெரிய டிவோர்ஸ் வரைக்கும் போயிடாது, ரொம்ப பிரச்சனையாகாது. ரொம்ப பிரச்சனை சரி பேசி தீர்த்துக்கலாம், இல்லை சில விஷயம் மாற்றிக்கிறேன், இல்லைனா இந்த ஈகோலேருந்து ஈஸிகோவத்துக்கான மனப்பான்மை வரும், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வரும். சரி என் மேலே தான்ப்பா தப்பு, சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மனப்பான்மை எப்போ வரும், நீங்கள் ப்ளஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது அமைதி பெறும். அமைதியாக இருந்தால் தான் சரி அவள் பேச்சையும் கேட்போம், இல்லைனா அவர் பேச்சையும் கேட்போம், என் அண்ணனுக்கு விட்டு கொடுப்போம், தங்கச்சிக்கு விட்டு கொடுப்போம். இந்த மாதிரியான மனப்பில் எப்போ வரும், அந்த அனல் காற்று இல்லாமல் குளிர்ந்த காற்று வீட்டில் வீசினால் மட்டும்தான். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஸோ அந்த ஹீட் இருக்கக்கூடாது, அந்த மிகப்பெரிய பீட் இருக்கக்கூடாது. தலையில் அடிச்சுக்கிட்டே இருக்கும், டப்பு டப்பு டப்புன்னு. ஒருத்தவங்களை பின்னாடி அடிச்சுட்டு நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க? இப்படி திரும்பினா ஓங்கிட்டமா, இந்த சின்ன டோம்டான அடிக்கிறாங்க, கீழே ஒரு சீட்டுக்கு மேலே நெருப்பு, அது ஒரு பொறுப்பு இருக்கும். இல்லைனா 2 செருப்பு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் 2 செருப்பு நீங்கள் திரும்பி பார்க்கவே முடியாது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் ஓடுற ஸ்பீடில் மனசு ஹீட்டாக தான் செய்யும். ஆக மொத்தத்தில் அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக தான் இந்த முக்கியமான மூலிகையின் கலவைகள். இது எல்லாமே சயின்டிஃபிக்கல் லாஜிக் ப்ளஸ் மூலிகையோட குணங்கள், நலன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நலன்கள் வந்துச்சுனால என்ன, ஐஸ்வர்யம், கடாட்சம், செல்வம், பொறுமை, அமைதி, மக்கள் செல்வம், பேர் செல்வம், இதெல்லாம் வரக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்திற்கு உண்டு. ஆக இதெல்லாம் செஞ்சு கைகண்ட ஒரு விஷயம் மிக மிக அற்புதமானது, ரொம்ப 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 மேலானது. தெய்வீகம் நல்ல நல்ல விஷயங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.